அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நடப்பு அரசியல் பற்றி நிறைய பேசுவதற்கு இருக்குது. அண்ணனை வரவேற்போம். அண்ணா வணக்கம்ண்ணா. இந்த போராட்டம் 9 நாள் கடந்துருச்சு. இப்ப கேள்விப்படுற செய்தி என்னன்னா, வந்தாரு திருப்பி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அமைச்சரை. என்னதான தீர்வு? இது எப்படிதான் போய் முடியும்? கைது என்ன சொல்றாங்கன்னா, கைது அவங்களை கொண்டு போய் மண்டலத்தில் அடைக்கிறது அப்படி போனாலும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எப்படியாச்சும் சமரசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. எதை நோக்கி போகுதுன்னா என்ன சொல்றாங்க களத்துல இருந்து? அதாவது எளிய மக்கள் ரொம்ப நாள் போராட முடியாது. வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் இருக்கும், குழந்தை குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கணும், பசி பட்டினி இல்லை போராடுவதற்கு ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்ததுக்கே 2 இதை வச்சுக்கிட்டு பண்ணார். அவரெல்லாம் பண்ணார். இந்த மக்கள் அந்த ஒரு அக்கா சொல்லுது, எனக்கு மின்சஸ் நான் எங்கே போய் பேடு மாற்றுவேன்னு சொல்லுது. இதை விட சார் சார் இவன் ஒன்றும் பெருசாக ஒன்று என்னை பர்மனெண்ட் பண்ணி எனக்கு 70,000 சம்பளம் விட 1,00,000 சம்பளம் நான் கேட்குறேன். என்னை எங்கேயாவது கரும்பு போடு, நீ பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் சரி ஏதோ பண்ணுவீங்கன்னு நினச்சி நாங்களாம் ஓட்டு போட்டோம். சரி அதை கூட இப்போ ஒரு நிலைக்கு இறங்க முடியும், அதை பர்மனெண்ட் கூட விட்டுருயா. ஏற்கனவே நான் ஒரு 23,000 25,000 சம்பளம் வாங்கிட்டேன். அப்போ நான் என்னோட வாழ்நிலையை ஒரு லெவலில் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஸ்கேலில் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ வாடகை, இவ்வளோ வண்டி, பஸ்ஸு, அது இதுன்னு செலவு வச்சிருப்போம்ல. அதில் திடீர்னு ஒரு 8,000 10,000 துண்டு விழுந்தா நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு இயல்பாக சாதாரணமாக கேட்கறது. ஒரு மனசாட்சி உள்ள எல்லாருமே இதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அந்த வழியை உணர்வான். அதை நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்தோம்னா அது இது ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் உள்ள ஜனங்களை இது நம்ம யாரையும் கேட்டு முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் நினச்சா ஐயோ அந்த கான்ட்ராக்ட் கொண்டுப்பா எங்களுக்கு வரதை கட் பண்ணு, அதை அவங்களுக்கு கொடுத்து விடியா, பெரிய விஷயமே இல்லை. ஏற்கனவே இங்கே கிடக்குதியா, அதில் சரி கொஞ்சம் கட் பண்ணி மீது இங்கே அனுப்பு, அங்கே சரி பண்ணு அப்படின்னாலே முடிஞ்சிடல. சார் நீயே இறங்கலைன்னா நீ தான் என்னை வச்சு வேலை வாங்கின, என்னோட அருமை பெருமை தெரிஞ்சவன் நீயே எனக்கு இறங்கலைன்னா எப்படி சாதாரண ஜனங்க எப்பா ரிப்பன் பில்டிங்கான ஜனங்க போராட்ட மாட்டாங்களா? அப்படி எப்படி நிற்பாங்க? அவன் என்ன கேட்குறான்? யாருக்கிட்ட கேட்குறான்? ஒரு அரசுக்கிட்ட சும்மா நான் மானத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் சார். அதை இவங்களுக்காக புரிஞ்சிக்க முடியல. இவங்க இன்னும் பெரிய மிட்டாமராசு மாதிரி இல்லை. அதாவது மக்களை இவர்கள் மக்களாகவே பார்க்கறதில்ல சார். இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது சார். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பிரச்சனையும் எடுங்களேன், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சார், ஒரு தீர்வை நான் மனசில் நினச்சிருக்கேன். என்னென்னா ஜனங்க காலைல ஏஞ்சிக்கிறாங்கல்ல, ஏஞ்சி ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு 10 தடவை சார் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொன்னான்னு வச்சுங்க, ஒரு அரசியல்வாதி கூட இங்கே மக்களுக்கு எதிராக செய்யணுன்ற நினைக்க மாட்டான் சார். நீங்கள் ஏன் பொங்கலுக்கு காசு கொடுக்கல? பொங்கலுக்கு காசு கொடுக்கறதே கேவலமான வேலைன்னு வச்சுங்க. ஏன் முதல் பண்டிகைக்கே நான் அரசாங்கத்திட்ட பிச்சை எடுத்து அந்த பொங்கல் திங்கள்லாம் என்ன ஆக போகுது? அப்போது நீங்கள் சொன்ன உடனே தான் சொல்லுங்கள். அரசாங்கம் என்ன சொல்லுது? ஏன் காசு கொடுக்கல? அடுத்த தடவை தேர்தலோட வருது இல்லை, சேர்த்து கொடுத்துக்குறோம். அப்போது நம்மளை அரசாங்கம் என்ன நெல்லில் வச்சுருக்கான்? என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு 1000ங்கிறது 1200 1500ன்னா ஜனங்க முடிச்சிடும் அப்படின்னு அரசாங்கம் நம்மளை ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்கான். இந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் வா ஓட்டு காசு வாங்கக்கூடாதுப்பா, ஓட்டு காசு வாங்கக்கூடாதுப்பான்னு ஒரு உறுதிமொழி எடுத்தாலும் வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம போராடவே வேணாம் சார், மக்களுக்கான விஷயங்கள் தானாக நடக்கும் சார். நீங்கள் பொங்கல் பற்றி சொல்லும் போதுன்னா மொதல் பண்டிகைன்னு வார்த்தை அதை சொன்னீங்க. மொதல் பண்டிகைக்கே போயிட்டு நம்ம அரிசிக்கும் இதுக்கும் போய் நிற்க வேண்டியதா அப்படின்ட்டு. இப்படி தான் இருக்குது நம்ம மக்கள் பெரும்பான்மையோட நிலைமை. நீங்கள் சொல்லும் போதே டக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வருது. வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. பார்க்குறீங்க? நான் ஒன்றும் தெரில பொழுது அவர்கள வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அதான் ஒன்றும் தெரிலன்ற நான் வேற என்ன சொன்னது? பசி அவருக்கு தெரியுமா? ஓ அந்த ஆங்கிளில் வரீங்களா? பசி தெரியுமா அவருக்கு? அது எப்படி இருக்கும்னு தெரியாது. கட்சின்னு சின்ன உதயசூரியன், சூரியன் உதயமாகறத அவங்க குடும்பம் பார்த்துருக்குமா? அடுத்த வாரிசு பார்த்துருக்குமா? அப்படிதான் இதுக்கு எடுத்துக்கணும். என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம எதை சொன்னாலும் எல்லாரும் நம்புவாங்கன்னா எப்படி சார் அது? இது ரொம்ப பொதுவாகவே இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதல்வருக்கு தெரியல சார். அப்படி இருந்தால் முதல்வர் பேச வேண்டிய இதை வேறு யாருன்னா பேசுனா முதல்வர் கேட்டிருப்பார். புரிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம இது போய் நம்ம முதல்வர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? நம்ம இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று தான் நம்ம யோசிக்கணும். இந்த அரசியல் எதுவுமே நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை சார். கூட இருக்கிறவனே அப்படி இருக்கானே சார். சார் இன்றைக்கி ஒரு 625 பேருந்து விட்டுருக்காங்க, மின்சார பேருந்து.
எல்லாரும் யார் ஓட்டுறா? ம். எல்லாரும் தனியார் மயம். 50 ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டருக்கு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது ரேட்டை. அதில் 30 ரூபா தான் கிடைக்குது, 20 ரூபா லாஸுங்குது. ஆனால் ப்ரைவேட்டுக்கு 80 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் ஒரு கிலோமீட்டரை. ம். ம். அப்போ இந்த 30 ரூபா குஷன் ம். எங்கே போகுது? இப்படிலாம் இருக்குது. நாம் இவங்ககிட்ட போய் எல்லாரும் நல்ல பஸ்ஸில் போகிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல தான் செய்வார். நாமளும் அதை கேட்டுக்கிட்டு போகத்தான் சார் வேணும். அவருக்கு அப்படிதான் ரிப்போர்ட் போதோ, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சியில், அதனால் வந்து அதான் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஆறுலலாம் தேனாரும் பாலாரும் தான். எனக்குலாம் ரிப்போர்ட்டெல்லாம் அவர் பார்ப்பாருலாம் எனக்கு தெரியல. ம். அந்த மாதிரியான ஏன்னா யாருக்கிட்ட பார்த்தாலும் ஆட்சி நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்குறாராம். பதில் செட்டப் தானே. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏய் போட்டான்னு அப்படி சொல்லணும் சார். இவங்க எப்படி மக்களை வைத்துக்கிறாருன்னா சார், ஒரு ரெக்கார்டட் மெசேஜை காதில் வைக்கிறான் சார். ஒரு பாய் ஒருத்தர் முதல்வர் பேசுறாரு, இவர் ரிப்ளை பண்றாரு, அந்த பாய் ரிப்ளை பண்றாரு சார். நல்லா இருக்கேன் இந்த என்ன சொல்றது, பேசுறாரு, பேசிட்டு போனை குத்துறாரு. ஐயோ நன்றி சொல்லியா அப்படி நடிச்சா அப்படின்னு. ஐயோ நன்றி ஐயா. என்னதான் நீங்க எங்களை நினைக்கிறீங்க? இந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, அது பாதிக்கப்பட்டவர்கள் ஃபோன் பண்ணும்போது கேமரா கொண்டு போய் வச்சுறது, நல்லா விசாரிப்பார். பார்த்தா எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் வருது. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிவகங்கையில் புல்லட் ஓடினதுக்கு அந்த அம்மாவுக்கு போன போடுறாரு, போன போட்டு கொடுக்குறாங்க, எல்லா டிவிலையும் காட்டுறாங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அடிச்சவங்களுக்கு தெரியும், சொன்னால் எனக்கு கொண்டு வாங்க, அதான் புகார் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு எம்பி கிட்ட சொல்லுது சார். சரிம்மா சரிம்மா சார். ஒரு பையன் இந்த செய்தி சேனலில் போடுறான்ல, இந்த மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சு, எம்பியோ சரிம்மா சரிம்மானாரு. இது எப்படிம்மா இது சரியா இருக்கும், நான் பேசுகிறேம்மா, இது வந்து சட்டத்துக்கு உகந்ததில்லை, இது அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தை அவமதிப்புது, நான் அம்பேத்கரின் சோப் போட்டு குளிக்கிறவன் அப்படி சும்மா சொல்ல வேண்டியது தானே, குளிக்கிறவன் அப்படின்னு சொல்லணும்ல. இல்லை இதை பார்க்குற அரசு அதிகாரிகள், இதை பார்க்குற கவர்மெண்ட் என்ன சொல்லணும்? யோ என்ன அந்த மாதிரி செய்தியை போடுறீங்க, அதையும் மானங்கட்டு அதையும் போட சொல்கிறாங்க சார். வந்து இப்போ இந்த கவின் கொலையில் அவங்க அப்பா என் திருமாவளவன் வந்தாருன்னா பாராளுமன்றத்தை அலறி விடுவார். அப்படியே மீட்டிங் போட்டு சொல்லிட்டாரு, இது வந்து பாராளுமன்றத்தில் அலறக்கூடிய விஷயம் இல்லை, இந்த கொலையை செய்து சனாதனம், அதெல்லாம் மோடி ஒழுகுன்னு சொல்லுங்க போதும், அதோட முடிச்சுப்போம். நானே முதலமைச்சராக இருந்தாலும் ஆணவ படுகொலையெல்லாம் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், இது இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை போட்டு நன்றாகத்தான் விசாரணை நடைபெறுகிறது பொசுக்குன்னு அப்படியே சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கே வராரு, ஆணவ படுகொலைக்கு போய் மனு கொடுக்குறேன்றாரு, மறுநாள் ஆர்ப்பாட்டன்றாரு. நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு இன்னார் வேஷம்னு இருக்கும் சார். ஆனால் பப்புன்னு மட்டும் எல்லா வேஷத்தையும் போடுவான், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேண்ணா, பார்த்துருக்கேன். அந்த உடுப்பை மாட்டாம அந்த கேரக்டரா மாதிரி அந்த வசந்த பேசுவார், அந்த மாதிரி சார் நம்மால் என்ன கேரக்டர் கூட அதே உடுப்போட போய் அந்த கூத்து கம்பெனியை வெற்றி பெற செய்வது தான் இவரோட வேலை. அப்போ நாம் இதில் மக்களுக்குன்னா அதுக்குன்னா இதுக்குன்னா நம்ம வந்து இது விவாதிக்கிறதே நம்ம இப்போ நம்ம பேசுகிறோம், மனசாட்சியோடு பேசுகிறோம். இது பேசுகிறோம்லாம் வரோம், இவனுக்கு இதே வேலைப்பா, எப்பா பார்த்தாலும் இந்த திருமாவளவன் விமர்சனம் பண்ணுறது, வன்மத்தை காட்டுறீங்க, வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னு. அதுதான் மற்றவங்களாம் சார், மற்றவன் என்னத்தை போனாலும் பண்ணுறேன் சார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவனாக இருக்கிறவன் தப்பு பண்ணக்கூடாது சார். ஏன்னா அந்த மக்கள் உன்னை கட்சி தலைவராக போவானா, அப்பனா, அண்ணனா, தம்பியா, கடவுளா, தெய்வமா, எங்கள் அண்ணன் வந்துடுவார், அதனால சொல்கிறான்ல அந்த நம்பிக்கை அந்த அவ்வளோ அந்த அளவுக்கு எங்களை பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை ஏமாற்றி வச்சிருக்கல நீ. சரி உனக்கு மனசாட்சி குத்தாது, ஏய் என்ன அந்த ஆள் வந்து எங்கள் அண்ணன் பார்லிமெண்ட்டை அலற விடணும், குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்தையாவது அலற விடணும், இல்லை தமிழக அரசையாவது அலற விடணும், இல்லை அலற ஒரு மாதிரி சவுண்டாவது ஏதாவது கேட்கணும், மேடைகளையாச்சும் அலற விடலாம், போராட்டம் ஆர்ப்பாட்டன்ற பேரில். இதில் வந்து சார் அவர் ஒரு ப்ரொஃபஸர் நிலைக்கு வந்துட்டார் சார். சில ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்தாங்கன்னா அப்படியே வெலாசிட்டினா என்ன, அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன்னா என்ன, எதிர்வினைனா என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றுக்கா 10 நிமிஷம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறார் சார்.
அறிவு சமூகமாக மாற்றுறாரு. அதான் இதை சொல்லி கடைசியில் கொடுத்துருக்கோம், பார்ப்போம் வந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டார். சிலப்போ நான் வந்து அங்கே போனேன், இங்கே வந்தேன், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன். இந்த ஏதோ ஒரு இந்த சின்ன வயசுலாம் சொல்லுவாங்களா பசுமாடு பற்றி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் மரத்தை தென்னை மரத்தை காட்டலாம் அப்படின்ட்டு அந்த நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அவர்கிட்ட நம்ம மேக்சிமம் இவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஒரு சந்தேகம், கவின் படுகொலை நடந்தது எப்பன்னு நமக்கு தெரியும். முதல் 5-6 நாட்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கொந்தளிப்பாக இருந்துச்சு. எல்லாருமே பேசினாங்க, முக்கியமான தலைவர்கள் இருந்து எல்லாருமே அப்போதான் பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த விஷயத்தை உயிர் போட வச்சுக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பெரிய வாய்ஸ் இல்லை. அது முடிஞ்சு ஊடகங்கள் அதை கிட்டத்தட்ட பேசுவதை நிறுத்தி அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்த பிறகு மென்மையாக ஒரு ஆர்ப்பாட்டம் 9ஆம் தேதி நடத்துகிறாங்க. நேற்று அது நடந்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஆனால் 6 மாதம் கழிச்சு கேட்டால் நாங்கள் போராடினோமே. முதல் போராட்டம் என்ன சார் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? என்ன விட நீங்கள் வெஞ்சன்ஸாக இருப்பீங்க போல. ஐயோ என்ன தப்பாக சொல்கிறேன் ஏதாச்சும். முதல் போராட்டம். ஓ ஓகே. அதாவது கிருஷ்ணசாமி மகன் ஒன்று அறிவிக்கிறார் சார். நான் வரமா அன்றைக்கி சாயந்தரமே வச்சுருக்கோம்ப்பா, நாளைக்கு வரலாற்றில் சொல்லணும்ல. முதல் போராட்டம். வேங்கவேலுக்கு என்ன பண்ணீங்க? முதல் போராட்டத்தை நாங்கள் தான் செஞ்சோம், முதல் குரல் கொடுத்தவர் நாங்கள் தான் அப்படி சொல்லணும்ல சார். விசிகாவுடைய கெப்பாசிட்டிக்கு அவங்க உண்மையிலேயே முதல் போராட்டம்லாம் பண்ணி அலற விட்டாங்கன்னா, அது அதிர விட்டாங்கன்னா தமிழ்நாடு கதி முதலமைச்சராக கதி கலைஞரணுமே. அப்படிலாம் ஒன்றுமே நடக்கிறது இல்லையே. ஏங்க என்னங்க கூட்டத்துக்கு என்னங்க தேவை? ஒரு ஸ்டேஜு, கொஞ்சம் காசு, ஒரு மைக்கு, நல்ல மைக்கு, ஆளை ஏற்றாந்து மேடையில் ஒரு 10 பேர் ஏற்றின்னு கை தட்டுறதுக்கு ஆளை வச்சு இப்படிலாங்கலாம் தட்டினாடா இந்த சீன் வந்தான்னு ரெடி பண்ணி வச்சுட்டு பேசுகிறோம். வேறு என்ன பண்ணோம்? இல்லை, நான் சொல்கிறது அந்த இஷ்யூ நடந்த உடனே கையில் எடுத்து அப்படி கொண்டு போகலாமே. ஆனால் வந்து மறக்க விட்டு லேட்டாக ஒரு டேட்டில் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் போராடணும்னு சொல்லி அது வரலாற்றில் மட்டும் பதிவு பண்ணிட்டே போகிறது வந்து அது ஒரு விதமான ஏமாற்றமா தெரியலையாண்ணா? அது ஏமாற்றன்னு ஏங்க சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொக்கோ கோலா, பெப்சிலாம் வச்சு கக்கூஸ்லாம் கழுவுனாங்க தெரியுமா? ஒரு டப்பை வச்சு இந்த மாதிரி இவ்வளோ அழுக்காது இப்படி போனால் பல்லு போயிடும். அது அந்த முதல் போராட்டம் எடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு என்ஜிஓவாக இருக்கும். இந்த பெப்சி கொக்கோ கோலா கம்பெனிக்காரங்களாம்ல, இவனுவலே ஒரு ஆளை பிடிச்சி ஏய் நீ பண்ணு, நீ பண்ணலன்னா உண்மையாக இதை எதிர்க்க வேண்டிய எவனாவது வந்து போராட்டம் பண்ணுவோம். அதால் நீ பண்ணிட்டுனா என்னப்பா நாட்டில் பிரச்சனை சார்? இந்த கொக்கோ கோலா பெப்சி அதான்ப்பா நேற்று அவனுக்கு பண்ணிட்டாங்களாப்பா, வேறு எதனா அவன் பார்ப்பான், அந்த டாபிக் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு இது டைவர்ட் பண்ணுற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். எங்கள் தலைவர் டாப் 10 தலைவர், டாப் 10ல் ஃபஸ்ட்டாக இருக்கிறவர். நாங்களே போராட்டம் பண்ணோம். எவ்வளோ பேர் கூட்டம் தெரியுமா? இப்போ எப்படி மேல் பாதையில் பூட்டை பிடிச்சி ஆட்ட போறியா ஆட்டு அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நாங்கள் முதல் போராட்டம் அவ்வளோதான். அப்போ அடுத்து என்னாச்சு சார்? ஒரு போராட்டம் எதை நோக்கி போகணும்? ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி வருவதுக்கு தான் நம்ம போராட்டம் கண்டிப்பாக. அப்போ இது ஒரு அடையாளமாக நாங்கள் பண்ணோம் நாங்கள் தொடாத விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கிடைச்சிருது இல்லை, அவ்வளோதான். அப்புறம் வாழ்ந்தான்னா செத்தான்னா போனான்னா வந்தா நமக்கு என்ன? எஜமான விசுவாசத்தை நான் காட்டுறேன்ல. இதில் ஒன்று கூட்டணியில் இருந்து கொண்டே ஆளுங்கட்சியோடு இருந்து கொண்டே அது ஒன்று இருக்கணும். இத்தனை போராட்டங்களை நடத்தியது யார்? இத்தனை போராட்டங்கள் நடத்தி அதில் என்னங்க வாங்கி கொடுத்தீங்க? போராடுறோம், அதற்கு ஒரு தைரியம் வேணும்ல. கொஞ்சம் காசு இருந்தால் போதும் சார், ஒரு 4 ஆள் இருந்தால் போதும். ஒன்றும் அதுக்கு இன்னும் தைரியம் வேணும். இன்னும் கத்தி சண்டை போய் போட போகிறோம், ஒன்றும் இல்லை மைக்கில் 4 வாசத்தை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வர போகிறோம். இதுக்கு என்ன அது? அப்போது எப்படி வந்து இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிடர்கள் மக்களை எப்படி இழிவாக நினைக்கிறானோ அதே மாதிரி தான் இவங்களும் நினைக்கிறாங்க. புரியுதுண்ணா? கூட்டம் வந்தால் வண்டி வச்சா வர போகிறான், 4 கோஷத்தை போட்டு போடான்னா போகிறான், அவ்வளோதான். இல்லைனா வந்து திருச்சியில் நடந்த மாநாட்டுக்கு இன்னும் விளக்கின்னு இருப்பீங்களா? அங்கே தான் விளக்கிட்டீங்க, இன்னும் டெய்லி ஒரு ரூட்டுக்கு வந்து விளக்குவீங்க போலக்குது. வேணாம், பிகாஸ் இவங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் எதை நோக்கி போகணும்? இப்போ சென்னையில் இவ்வளோ பேர் இருக்கும். இன்றைக்கி இந்த போராட்டத்தை நீங்கள் எதையாவது பண்ணிக்கின்னு அந்த ஜனங்களை கூட்டும் போய் ஒன்றில் வாங்கப்பா, ஒரு 4 பேர் வாங்க, நான் கூப்பிட்டா செய்யணும். நான் ஒரு அதானே செய்யணும். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கான்டாக்ட் இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இவரை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்கிறாரு. நான் வெற்றி பெற்றதில் 13% பட்டியல் சமூக ஓட்டுன்னு வேறு சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் பேரை கூப்பிட்டாரேன், என்னன்னு கேளுங்க. அப்படி தானே இருக்கணும். கண்டிப்பாக. என்னவோ அவரும் பண்ணுறாரு, நம்மளும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம்.
இதெல்லாம் சொன்னோம்னா இவங்க பொறாமையில் பேசுகிறாங்க. என்னன்னா பொறாம இருக்கு போகுது. இல்ல அடிச்சு பேசி 15 சீட்டு 20 சீட்டுன்னு வாங்கி அதே கூட்டணியில கூட கெத்தா நின்னா நம்ம பெருமைதானே பட போறோம். சரிப்பா வந்திருக்காங்கப்பா, அவங்களுடைய இடுப்பை தக்க வச்சிருக்காங்கப்பா, வெயிட்ட காமிச்சாங்கப்பான்னு சொல்லி சந்தோஷம் தான் பட போறோம். சார் இந்த 4 வருஷத்துல இந்த 4 பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? சொல்லுங்க. அந்த கேள்வி பதில் இல்ல. ஒண்ணே ஒண்ணு, இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக இதை இவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒண்ணு சார். எதுவுமே இல்லை சார். நான் எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறது வந்து இந்த லைட்டு போடுறதுக்கு, தெரு லைட் ரெடி பண்றதுக்கு, ரோடு போடுறதுக்கு, இது தண்ணி பிரச்சனை சரி பண்றதுக்குலாம் இல்ல. அங்க மக்கள் மன்றத்துல போயிட்டு அங்க இருக்கிற வந்து பாலிசிஸை எதிர்த்து பேசுறதுக்காகவும் அங்க வந்து பாசிசத்துக்கு எதிர்த்து பேசுறதுக்காகவும் தான் நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது மெயின் டார்கெட் இல்லை எந்த அப்படின்னு சொல்லி அவர் ஏன் எம்பியா இருக்கேன் அப்படின்றதுக்கான பதில் அவரே அப்படி கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு எம்பி தனக்குண்டான ஒதுக்கப்பட்ட ஃபண்டில் அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யணுன்றது தான் நியாயம். யாராவது போய் கேட்டால் சட்டம் ஏற்றுக்கிற இடத்தில் இந்த மக்களுக்கு எதிராக எதுவும் சட்டம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன். விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த பதவியில் இல்லாதவர்கள் கூட போதும், யூடியூப் சேனல் இருந்தால் கூட போதும். ஆமாம், இருந்தால் கூட போதும். இல்லை இப்போ எங்களை மாதிரி 4 பேர் அங்கங்கே கூட்டம் கட்டம் பேசக்கூட போட்டு கூட விழிப்புணர்வை ஏற்படுத்துக்கு போகுது சார். ஆனால் என் குரல் பார்லிமெண்ட்டில் ஒழிக்கிறோம், என்னோட கோரிக்கை பார்லிமெண்ட்டில் ஒழிக்கின்றதால நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் பேசுங்கடா. இங்கே வந்து எங்கே கூட கத்திக்கின்னு தமாஸ் பண்ணிருக்கிறாரா இவரை? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். நிறைய பேரை பார்த்துருக்கேன் உண்மையிலே, அதான் நீங்கள் சொன்னீங்களா அண்ணனா பார்க்குறான் அப்பாவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவரை மாதிரியே மீசை வச்சுக்கணும், அவரை மாதிரியே தாடி வச்சுக்கணும், அவரை மாதிரியே கண்ணாடி போட்டுக்கணும்னு சொல்லி கூட நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சாலைகளில் கூட பார்த்துருக்கேன். அவங்களை பார்க்கும்போது திரும்ப தோழர் மாதிரி லுக்கில் இருக்காருன்னு சொல்லி அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அவர் நிறைய பேர். சரி, இப்போ அங்கே போராடிட்டு இருக்கிற மக்களில் எனக்கு தெரிஞ்சு 190 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமானவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலை இப்போ என்னவா இருக்கும்? அடுத்த சில மாதங்களில் வரப்போகிற இந்த தேர்தலில் இந்த மக்கள் 13 விழுக்காடுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக சொன்ன இந்த மக்கள் என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம்? இல்லை, அந்த அவேர்னஸ்லாம் இல்லை சார். என்னன்னா அப்படி சொல்கிறீங்க? சுத்தமாக இல்லை சார். சார் இருந்தால் எங்களை பார்த்து அரசாங்கம் பயப்படுறோம் சார். இருந்தால் எங்கள் சமூக தலைவர்களே பயந்துருப்பான், நான் உட்பட எல்லாரும் பயந்துருப்பான். சேரிகளை வந்தால் செருப்பில் அடிச்சிருவான். நேற்று என்ன சொன்னேன், நீ என்ன சொல்கிற, என்ன இப்போ அங்கே நோவும் என்ன அது அப்படின்னு கேட்டுருவான்ற நிலை இந்த சமூகத்தில் இல்லை சார். மாறாக தவறை சுட்டி காட்டுகிறவர்கள் மேல் வன்மம் தான் வருது. இன்னைக்கு கூட நேற்று கூட ஒருத்தர் தமிழ் முதல்வன் ஒருத்தர் புல்லு பூச்சிலாம் கொடுக்க முடியுங்க நான் எதிர்பார்க்கல. இந்த தண்டீஸ்வரன் ஒருத்தன், அவங்க பேர் பீதீஸ்வரன், விசிகா செய்தி தொடர்பாளர்னு அந்த பழைய கதைலாம் சொன்னால் அது ரொம்ப நாராசமாக இருக்கும், அதெல்லாம் அப்படியே முடிச்சுப்போம். அவர் ஏதோ முகநூலில் விமர்சனம் பண்ணி எழுதுறாரு. அவர் விசிகாவில் இருந்த தோழர். யாரை விமர்சனம் பண்ணி? திருமாவையும் அவரோட அரசியல் நடவடிக்கை. ஓகே ஓகே. அவரை மிரட்டி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று மதுரையில் ஏதோ ஒரு இந்த இறப்பு சம்மந்தம் படத்திறப்பு விழாவில் அவர் உட்காந்துங்கிறாரு. அவர் தான் அந்த வேலைலாம் செஞ்சுருக்கிறாரு. நேரில் கார்லேருந்து இறங்கி வந்து அந்த அவரை போய் அடித்து காயப்படுத்தி, அப்போது பறையர் மேலே ஈஸியாக கை வைக்கிறீங்க. இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஆள் மேலே கை வச்சேன்னு சொல்லு. இப்போ மூர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் தரீங்க நிறைய இடத்துல. அவர் வந்து இந்த மாதிரி ஒருமையில பேசிட்டார் சார். ஒருத்தர் பொட்டா மாதிரி பேசாத, ஐயோ நீ ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வா, ஒத்தை கொத்த மோதிப்போம். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அது வந்து நான் அதை ரசிக்கிறேன் அந்த பேச்சு. ஓகே. ஆனால் பொட்டன்னு நேரடியாக சொல்லி பேசுறாரு சார். ஒருத்தன் போய் அவர் மேலே ஒரு புகார் தரலையே. பொது வழியில் பேசுகிறார், லட்சக்கணக்கான மத்தியில் பேசுகிறார். ஆனால் சொந்த சமூகத்தை சார்ந்தவங்கன்னா அவங்க மேலே வந்து புகார் தராங்கன்னு சொல்லுவாங்க. புகார் தராங்க, அடிக்கிறாங்க. ஏன்னா முட்டுறதெல்லாம் இங்கேயே வந்து முட்டுறீங்க. அப்போ அருள்குமரன் ஒருத்தர் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சில முறைகேடுகளை சொல்கிறாரு. நீ என்ன பெரிய மயிரா, நான் எம்எல்ஏ பார்த்தா அப்படின்னு ஆளை வச்சு மிரட்டுறது. இது எப்படி, இது இது என்ன போக்கு இது? அப்போ நீங்கள் யாருக்கு எதிராக வளர்கிறீர்கள்? அப்போது நிச்சயமாக பறையருக்கு எதிராக நீங்கள் பலரை வளர்த்தெடுக்கிறீர்கள். இது ஏதோ இந்த சமூகத்தில் ஒருத்தர் 2 பேர் வந்துருக்கலாம் சார். இன்றைக்கி ஒன்று கேட்குறவன்
ஆட்சியாளரை கேட்போம். ம். புரியுதுங்களா? ம். திருமாவளவனை மட்டுமே யாராவது கேட்பாங்களா? என்னப்பா 24 மணி நேரம் அவர் என்ன செய்கிறாரு பார்த்துக்கினேப்பா, நீ என்னப்பா எங்கே போன, நீங்கள் ஏன் கருப்பு சட்டை போட்ட, நேற்று ஏன் வெள்ளை சட்டை போட்ட, நீ ஏன் புல் கை ஆப் கை, இதான் வேலை. உன்னை கேட்கிறவர்கள் உனக்கு மேலே இருப்பவர்களையும் கேட்பார். ம். அப்போது நீ உன்னை கேட்கிறவங்களை அடித்தால் அதுக்கு என்ன பொருள்? மேலே இருக்கிறவரை நீ கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது, கேட்குற தைரியம் உனக்கு வரக்கூடாது. ஐயோ நெக்ஸ்ட் என்னையா உங்கள் ஆளுங்க 2-3 பேர் பேசினுக்கிறாமா, இருக்கட்டும் தலைவரை, நேரடியாக உங்களை பேசுறதுக்கு நாங்கள் போனோம்னா அது மாதிரி ஆகிடும். எங்களையும் பார்த்து எதனா கேள்வி கேட்பாங்கல்ல, பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வயது கொஞ்சம் நடுத்தர வயது அவர் பாவம். ம். அறிவு சமூகம்னு ஒரு அந்த சேனலில் அந்த மாதிரி பண்ணுறாரு. ம். அவர் போய் அதே மதுரைக்காரன் ம். சார். இப்போ இவர் கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க சார். அவங்க 2 பொறுப்பாளர் சார். ஒரு கிளாஸ் நடந்ததுன்னா என்ன சார் ஆகும்? பெரிய பிரச்சனையாக தானே ஆகும். மற்றவன் காரி துப்ப மாட்டான். வேறு இந்த ஜாதி பற்றிய பேர் ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி அடிச்சுது பாரு. சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். அப்போது நான் அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்காமல் இருப்பதற்கு சேரிக்குள்ளே முட்டல், மோதல், காட்டி கொடுத்தல், இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு ஒரு இயக்கம் தேவையா? இப்போ இந்த மக்களுக்கான அரசியல் பேசி வேற யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எங்களை எவனும் குறை சொல்லக்கூடாது, ஓகே, இன்னொருத்தனும் வந்துடக்கூடாது. கடைசி வரை உங்களை நாங்கள் மட்டும்தான் அழிப்போம். வேற எவனா வந்து கேட்டான்னா ஒன்று ஆர்எஸ்எஸ்ன்னுவோம், இல்லை ஆளை வச்சு அடிப்போம். ஏன்னா போலீஸ் எங்ககிட்ட இருக்குல்ல, நாங்கள் என்ன சொன்னோம்னா முதல்வர் கேட்பார் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு சார். இது நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன் சார். திருமாவளவன் நாளைக்கு சாகலாம், மூர்த்தி நாள் அன்றைக்கி சாகலாம். இந்த சமூகம் இருக்குது தானே செய்யும், கட்டாயமாக இருக்கும். சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த சமூகம் நமக்கு கொடுத்த மரியாதையின் விளைவாக வந்தது. புரியுது. நாய் கூட சார் ஒரு நாளைக்கு ஒன்றா ஒருத்தன் சோறு போட்டான்னா 10 நாள் 1 மாதம் கழிச்சு பார்த்தா கூட அவனை பார்த்து வாழாட்டும். இந்த சமூகம் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறது. இந்த சமூகத்தால் நாம் பர்சனலாகவே, நான் அப்படியே வெளிப்படையாக சொன்னேன், பர்சனலாக சில விஷயங்களை நாம் வந்து அனுபவிக்கிறோம். இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு சொல்கிறோம், ஏப்பா இந்த மாதிரி நான் மூர்த்தி பேசுகிறேன் அப்படின்னா மூர்த்தி என்ற பேருக்கு மரியாதை இல்லை. மூர்த்தி அந்த இயக்கம், அந்த சமூகம், கட்டாயமாக அதுதான் மரியாதை. 1000 மூர்த்தி இருப்பான் நாட்டில். அப்போது அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் இந்த ஜனங்களை திரும்ப 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 துரோகத்தால் வீழ வைத்து இவன் எழவே கூடாதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அதில் இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் என்னங்க இப்படி பண்ணுறீங்களேங்க, இந்த ஜனங்க உங்களை நம்பி தானங்க இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இல்லைங்கன்னு கேட்டால் அவர்களை அடிப்பது, அவர்களை கொலை செய்வதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இன்றைக்கி நான் வெளிப்படையாக சொல்லி இந்த வில்லியன்ஸ் பொறுப்பாளர் சார், இந்த மாநில பொறுப்பாளர் ஊரில் எத்தனை ஊரில் கொடியேற்ற முடியாது தெரியுமா? விசிகா கொடியை நான் சொல்லட்டுமா? பட்டியல் போட்டு உங்களை அசிங்கப்படுத்தட்டுமா? சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அங்கெல்லாம் போய் மொட்டேன், அங்கே அமைதியாக அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சார். இவர்கள் பெரும்பாலானவர்கள் இவர்கள் ஊர் தெருக்களின் புரோக்கர்கள். அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை, ஒருத்தர்னா இப்போ 1-2 பேர் அப்படி தானே இருப்பாங்க. அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா தலை ஐயா சார் நான் பார்த்துக்கிறேன் சார், எல்லாம் ஒரு ஆளா சார் கூட்டு பேசிக்கிறோம் அப்படின்னு புரோக்கர் வேலை செய்கிறதுக்கு தான் இவங்க பயன்படுறாங்களே தவிர, எந்த ஊர்த்தலேருந்து ஒருத்தன் எதனா பண்ணிட்டானா மற்ற எல்லாம் அமைதியாகிறான், இவன் மட்டும் என்ன அப்படிங்கிறான், பார்த்துறேன்டா ஒரு கை அவனை அப்படின்னு இவர்கள் எங்கேயுமே பேசுவது கிடையாது. மிஞ்சி போனால் சார் உங்களை கண்டிச்சு இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோம், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு 10 அப்படியே இருக்கா 10 நிமிஷம் கோஷம் போட்டுடுறோம், அப்புறம் நான் அதை சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். மேலேருந்து கேட்குறாங்க, எல்லாம் பார்க்குறான் சார், என்னையா ஒன்று அப்படின்றான். சரி பண்ணிக்கிறேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேலவளவு படுகொலை நடந்த போது மேலவளவு குற்றவாளிகளோடு நின்றவர்கள் இன்றைக்கு எங்களை போன்றவர்கள் போய் உள்ள அஞ்சலி செலுத்த போனால் தடுக்கிறான். அந்த வழக்குக்காக இருந்த ரத்தன ஐயாவை கவுண்டரை திரும்பி போன்றான், அஞ்சலி செலுத்தக்கூடாதுன்றான், அவரை அடிக்கிறாங்க, அவரை பிசிஆர் கொடுக்குறாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணால் இப்போ சாப்பியா யாராவது இருந்தால் ஒரு கருத்தாக எதிர்கொள்ளணும். சரி உனக்கு வாய்ப்பு இருந்தது பண்ணிட்ட, நாளைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு வருது, என்ன பண்ணுவேன்? இப்போ தொடரக்கூடாது இல்லைங்க. வேற சார் இப்போது மருத்துவர் இருக்காங்க, வேல்முருகன் இருக்காங்க, அடிச்சிடறாங்களா? கரெக்டாக அவங்களுக்குரிய பாதையை தீர்மானிச்சுக்கிட்டு அவங்களுடைய இதில் வேலை செஞ்சுட்டு வன்னியர்களுக்கும் பறையருக்குமான கொடியேற்றல் பிரச்சனை வரும்போது
வேல்முருகன் கரெக்டாக அந்த பக்கம் நிற்கிறாருல்ல, நியாயம் தர்மம் அதை விட்டுருங்க, என்னுடைய கடமை என் சமூகத்தின் பக்கம் நிற்கிறது அப்படின்றாருல. ஏன் நீங்கள் அப்படி அதை நினைக்க மாட்டீங்க? சரி, இன்னொரு இயக்கம் வந்தால், இன்னொருத்தவங்க வந்தால் அவங்க நமக்கு ஒரு சப்போர்ட் தான். நம்ம சில விஷயம் நம்மளால கேட்க முடியாது. கூடவே சித்துனுக்குறோம், இந்த ஆள் ஏதாவது சொன்னா அப்படி புத்து பார்ப்பாரு. ஆமா, சரி, அவங்கள விட்டு ஏப்பா இது கொஞ்சம் கேளுங்கப்பா, அந்த மக்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்த மாதிரி அது ஆகும் இல்லை? அந்த எண்ணமே இல்லையே சார். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் நீ எங்கால் இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எனக்கு வருது. புரியுதுங்க. இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, மக்கள் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீங்கள் யாருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்காக இப்பொழுது ஊர் ஊராக அலைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்களோ, அந்த மக்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க, நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம்னா, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றி.